ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி சீக்வன்ஸ் மெட்டீரியலில் வந்து ஒரு பால் கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது யூனிக் ஸ்டைலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியுமா? அப்படி ட்ரை பண்ண முடிஞ்சால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மெட்டீரியலை வச்சு நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தனால அந்த மெட்டீரியலை வச்சு நாங்கள் இந்த மாதிரி ஒரு பால் கவுன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பால் கவுன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அம்பர்லாவில் வந்து ப்ளீட்டட் மாதிரி கொடுத்துருப்பேன். இந்த பால் கவுன் பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளாரோட பெருசாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஃபேப்ரிக்கில் இந்த பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா டிட்டாச்சபிள் மாதிரி இந்த மாதிரி விங் ஸ்லீவ் வந்து செஞ்சு கொடுத்துருந்தோம். ஏன்னா அவங்க கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தனால கூடவே வந்து ஒரு கிளிப்பு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த கிளிப்பை வந்து நீங்கள் ஷோல்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தலையில் கூட நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 விதமாக வந்து இந்த கவுனை வந்து நீங்கள் ஸ்டைல் பண்ணி போடுற மாதிரி தான் இந்த ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி பால் கவுன் வந்து உங்களுக்கு யாருக்காவது ஸ்டிச் பண்ணணும்னா கீழே தெரியுற இந்த நம்பரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.